அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சர்வதேச மகளிர் தினம் 2026 முன்னிட்டு இங்கு வந்திருக்கக்கூடிய உங்களை சந்திப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் உங்கள் விஜய் இதோ வருகிறார். தலைவர் அவர்களை தமிழக வெற்றி கழகத்தின் பெண் நிர்வாகிகள் மலர் கொத்து கொடுத்து வருக வருக என வரவேற்பு செய்கிறார்கள். ரொம்ப பெரிய ஆளு. எங்க வட சென்னையிலிருந்து ஜெயஸ்வீதா வர போறாங்க. ஆனா அவங்க மைக்கில் பேச போறதில்ல, வாயில பேச போறதில்ல. இந்த உலகத்தில் 8 வயது நிரம்பிய ஜெயஸ்வீதா பல உலக சாதனைகளை செய்து செல்வி நேத்ரா அவர்களை தலைவர் கூப்பிட்டு பாராட்டுறாரு. சேலத்து இளஞ்சிங்கம் பார்த்திபன் அண்ணனின் புதல்வி, அவருக்கு பாராட்டு. மக்களை இப்ப நம்ம முன்னாடி பல உலக சாதனைகளை செய்து பொம்பளை வெளியவே சுத்தக்கூடாதுன்னு சொல்ற இந்த உலகத்துல தன் சிலம்பத்தால் சுத்தி உலக சாதனைகள் செய்த ஜெயஸ்வீதா சிலம்ப வீராங்கனையை ஒரு பெரிய கைத்தட்டலோடு வருக வருகன் வரவேற்கிறோம். வாமா.
ஸ்டாண்டிங் அவேஷனே தந்துட்டாரு தலைவர். ஜெஸ்விதா, உங்களுக்கு என்ன வயசாகுது? நான் 9 இயர்ஸ் இருக்கேன். 9 வயதில் உலக சாதனை செய்த ஜெயஸ்விதா, போங்க, உங்களை வெற்றி தலைவர் கூப்பிடுறாரு, போங்க, கீழே போங்க. ஸ்டாண்டிங் அவேஷன் வாங்கியிருக்காங்க. இந்த சின்ன வயதில் பெரிய உயரத்தை தொட்டிருக்கிறார். இவரால் தேசமும் நாடும் நாமும் பெருமைப்படுகிறோம். வாழ்த்துக்கள் ஜெஸ்விதா. இன்னும் சொல்ல போனா கலைத்தாயின் செல்ல குழந்தைகளே இவங்க தான். வாங்க நாட்டுப்புற இணையர்கள் செந்தில் ராஜலட்சுமி. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். வணக்கம் வணக்கம் அண்ணா. தலைவருக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். எல்லா இசை கலைஞர்களும் வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே நம்முடைய மண்ணின் மைந்தர்கள், நம்ம கைத்தட்டல் பூச்செண்டு தந்தவங்களை வரவேற்கணும்யா. உலகெல்லாம் சரகடித்து பறக்கிறாங்க. சந்தோஷம். முதல்ல ஆமாங்கண்ணா, என்ன சொல்லி தொடங்க போறீங்க? தலைவருக்கு வணக்கம் சொல்லி, அனைவருக்கும் வணக்கம் சொல்லி, ஏன்னா அப்படியே தரையில் நிற்கிறோமா பறக்கிறோமாங்கிற மாதிரி இருக்க ஒரு உணர்வு. ஏன்னா ரொம்ப ஆண்டுகளாக அண்ணனை நேரில் பார்க்கணுன்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை. அதில் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அவர் சொல்கிறாரு அவருக்கும் ஆசையா. நன்றிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. இப்போ ஒரு வணக்க பாடலை நம்ம வணக்கத்தே பாடலாவா? ஆமாங்கண்ணா. மக்களே, நமது மண்ணின் மைந்தர்கள். எனக்கு ஒன்று மட்டும் சொல்லணும். சொல்லுங்க சிஸ்டர். அண்ணன் கோவமா பேசும்போது நிறைய டிவியில் பார்த்துருக்கேன். அப்போ பார்த்தா சிங்கம் மாதிரி இருப்பாரு. நாங்கள் இப்போ அண்ணன் நடந்து வரும்போது பெண்கள் எல்லாருமா சேர்ந்து அவங்கள வரவேற்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது குழந்தை மாதிரி இருந்தாங்க. ஓகே. அதே போல் நாங்கள் வந்து நிறைய மேடைகள் தொடர்ந்து பாடிட்டுருக்கோம். பெரிய அங்கீகாரம் அடையாளம் தமிழ் மக்கள் கொடுத்துட்ருக்குறாங்க. இருந்தாலும் இந்த மேடைக்கு வரும்போது ஒரு குழந்தை தீபாவளிக்கு ரெடி ஆகிற மாதிரி என்ன ட்ரெஸ்ஸு வாங்கணும், என்ன பூ சூடணும்னு எல்லாருமே இங்கே எல்லார் முகத்துலேயும் ஒரு 1000 பல்ப் எடியுது. நேற்று தான் புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்படியா? நீங்கள் பாட பாட அந்த வெளிச்சம் இன்னும் அதிகமாகட்டும். தொடங்கட்டும் உங்களுடைய தமிழ் முழக்கம். தன்ன நன்னே நான நன்னே நான நன்னே தான நன்னே நான நன்னே நான நன்னே நானே தன்ன நன்னே நான நன்னே தான நன்னே நானே தான நன்னே நான நன்னே தான நன்னே நானே தன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே தானே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே ஆடுறதும் பாடுறதும் அழகு கலராங்க. நம்ம ஆடல் பாடல் கலையழக ரசிக்க வேணும் நீங்க. ஆடுறதும் பாடுறதும் அழகு கலராங்க. எங்க ஆடல் பாடல் கலையழக ரசிக்க வேணும் நீங்க. தன்ன நன்னே நான நன்னே
பா தமிழ்நாட்டுக்கே வணக்கம் வச்சிட்டீங்கப்பா. சரி பாருங்க அரங்கம் முழுக்க எப்படி இருக்கு. ஆஹா, அவ்வளவுமே மகளிர் பெண்கள். எங்க சிங்க பெண்கள். ஆமா, சிங்க பெண்கள். நிச்சயமா. அடுத்த பாடல் யாருக்கு சிங்க பெண்களுக்காகவே கொடுத்தலாம். வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம். போடுங்க. ஆமா, மகளிர் தின வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் அனைவருக்கும் சொல்லிக்கொண்டு அப்படியே சிங்க பெண்களுக்காக ஒரு பாடல் ராஜலட்சுமி வழங்குகிறார். கண்ணே என் கனியமுதே காலம் போற்றும் மகளே, பொன்னே என் பூங்கொடியே போற்றி வளர்ந்த பெண்ணே. கண்ணே என் கனியமுதே காலம் போற்றும் மகளே, பொன்னே என் பூங்கொடியே போற்றி வளர்ந்த பெண்ணே. கண்ணே என் கனியமுதே காலம் போற்றும் மகளே, பொன்னே என் பூங்கொடியே போற்றி வளர்ந்த பெண்ணே. அன்னையாய் நீ இருந்து அன்பாலே அரவணைப்பாய், ஆசானை நீ இருந்து நல்ல வழி காட்டிடுவாய். கொண்டாடி பாடிடுவோம் உன் புகழை நாளும், உள்ளூர பொங்குதம்மா இன்பம் ஏனோ தேனோ. போற்றி பாடுவோம் பெண்ணை போற்றி பாடுவோம். ஆமா, போற்றி பாடுவோம் பெண்ணை போற்றி பாடுவோம். கல்லாத காலத்திலும் நாணம் கொண்ட பெண்ணே, கற்கும்படி கண்டதுமே உயர்ந்து நிற்கும் கண்ணே. கல்லாத காலத்திலும் நாணம் கொண்ட பெண்ணே, கற்கும்படி கண்டதுமே உயர்ந்து நிற்கும் கண்ணே. விண்ணிலும் உன் பெருமை, மண்ணிலும் உன் பெருமை, விண்ணிலும் உன் பெருமை, மண்ணிலும் உன் பெருமை. கொண்டாடி பாடிடுவோம் உன் புகழை நாளும், உள்ளூர பொங்குதம்மா இன்பமெனோ தேனோ. போற்றி பாடுவோம் பெண்ணை போற்றி பாடுவோம். போற்றி பாடுவோம் பெண்ணை போற்றி பாடுவோம். நெற்றியிலே திலகமிட்டால் வணங்கி நிற்க தோன்றும், நெடுவாளை கையில் எடுத்தால் எதிரி படைகள் வீழும். நெற்றியிலே திலகமிட்டால் வணங்கி நிற்க தோன்றும், நெடுவாளை கையில் எடுத்தால் எதிரி படைகள் வீழும். வீரத்திலே தீயானாய் பாசத்திலே பூவானாய், வீரத்திலே தீயானாய் பாசத்திலே பூவானாய். கொண்டாடி பாடிடுவோம் உன் புகழை நாளும், உள்ளூர ஊருதம்மா இன்பம் ஏனோ தேனோ. போற்றி பாடுவோம் பெண்ணை போற்றி பாடுவோம். 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 எல்லாரும் சேர்ந்து ஒரு சவுண்ட் கொடுக்கலாமா? அண்ணா எல்லாரையும் விசில் அடிக்க சொல்லுங்கண்ணே. அடுத்த பாட்டுக்கு தான் விசில். ஆஹா. அதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் விசில் யாராவது கொடுக்க முடியுமா? எல்லாரும். ஆஹா. உண்மையிலே இந்த கைத்தட்டெல்லாம் பத்தாது. ஒரு பெரிய வானளவு ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலி இந்த குழுவுக்கு தரணும். மேலை நாட்டு இசை நம்ம கிட்ட சத்தமிடுகிறது, இந்த ஏழை நாட்டு இசை தான் நம் இதயங்களை முத்தமிடுகிறது. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றிண்ணே. சிங்க பெண்களை பத்தி அற்புதமா பாடிட்டம்மா. ஆமாங்க. அடுத்து we are waiting. ஆமா, கேட்க வேணும். நம்ம சிங்கத்தை பத்தியே பாடிட வேண்டியதுதான்.
ஆமா. சிங்க பெண்களை பத்தி பாடுனீங்க, தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிங்கத்தை பத்தியும் பாட போறீங்க. மக்களே ஒரு கரவொலியோடு இதோ செந்தில் ராஜலட்சுமி குழுவினர். ஓடி வாராரு, ஓடோடி வாராரு நம்ம விஜய்ங்க, அவரு நம்ம தளபதி. ஆமா, ஓடி வாராரு, ஓடோடி வாராரு உங்க விஜய்ங்க, அவரு நம்ம தளபதி. உங்க விஜய்ங்க அவரு நம்ம தளபதி. தேடி வாராரு, தேடலோடு வாராரு உங்க விஜய்ங்க, அவரு நம்ம தளபதி. உங்க விஜய்ங்க அவரு நம்ம தளபதி. மக்களுக்கு சேவை செய்ய ஆணையிட்டாரு, ஆண்டவன் ஆணையிட்டாரு. மக்களோட நெஞ்சத்துல குடியிருக்காரு, நின்னு நிலச்சிருக்காரு. எம்ஜிஆர் போல நீங்க இருக்க வேணுமே, எதிரியில்லா ஊர்வலத்தில் நீங்க வரணுமே. அலையலையாய் வந்த கூட்டம் உலகம் அறியுமே, அருமையான ஆட்சி வேணும் நீங்க தரணுமே. ஓடி வாராரு, ஓடோடி வாராரு உங்க விஜய்ங்க அவரு நம்ம தளபதி. தேடி வாராரு, தேடலோட வாராரு உங்க விஜய்ங்க அவரு நம்ம தளபதி. சாதி மதம் ஒழிந்து மக்கள் சமமாக வாழணுமே, சாமானிய மக்கள் எல்லாம் சௌரியமா இருக்கணுமே. சாதி மதம் ஒழிந்து மக்கள் சமமாக வாழணுமே, சாமானிய மக்கள் எல்லாம் சௌரியமா இருக்கணுமே. வேலை வெட்டி இல்லாம வென்று தவிக்கிறோம், வேதனைய சொல்ல முடியல. ஏழை பக்கம் இறங்கி வந்து நீங்க இருப்பது எங்களுக்கும் என்று உரிமையே. ஆமா, ஓடி வாராரு, ஓடோடி வாராரு உங்க விஜய்ங்க அவரு நம்ம தளபதி. தேடி வாராரு, தேடலோட வாராரு உங்க விஜய்ங்க அவரு நம்ம தளபதி. மக்களுக்கு சேவை செய்ய ஆணையிட்டாரு, ஆண்டவன் ஆணையிட்டாரு. மக்களோட நெஞ்சத்துல குடியிருக்காரு, நின்று நிலத்திருக்காரு. எம்ஜிஆர் போல நீங்க இருக்க வேணுமே, எதிரியில்லா ஊர்வலத்தில் நீங்க வரணுமே. அலையலையாய் வந்த கூட்டம் உலகம் அறியுமே, அருமையான ஆட்சி வேணும் நீங்க தரணுமே. ஓடி வாராரு, ஓடோடி வாராரு உங்க விஜய்ங்க அவரு நம்ம தளபதி. தேடி வாராரு, தேடலோட வாராரு உங்க விஜய்ங்க அவரு நம்ம தளபதி. ஆமா, ஓடி வாராரு, ஓடோடி வாராரு உங்க விஜய்ங்க அவரு நம்ம தளபதி. தேடி வாராரு, தேடலோட வாராரு உங்க விஜய்ங்க அவரு நம்ம தளபதி. 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 பா ஓ போடக்கூடாது, விசில் தான் போடணும். இப்ப விசில் போடலாமா? சத்தம் அந்த சைடு. சூப்பர். அண்ணே இவ்வளவு நேரம் இவங்க 2 பேரும் பாடினாங்க, அவங்களையும் பாட வைக்கலாமா? பாட வைக்கலாமா? ஒரு ரெண்டு லைன் ஓகே, அவங்க பாட நீங்க அண்ணே பாட. ஓகேயா? எடுத்து விடுங்கண்ணே. ஓடி வாராரு, ஓடோடி வாராரு உங்க விஜய்ங்க அவரு நம்ம தளபதி. தேடி வாராரு, தேடலோட வாராரு உங்க விஜய்ங்க அவரு நம்ம தளபதி. ஓடி வாராரு, ஓடோடி வாராரு உங்க விஜய்ங்க அவரு நம்ம தளபதி. தேடி வாராரு, தேடலோட வாராரு உங்க விஜய்ங்க அவரு நம்ம தளபதி. உங்க விஜய்ங்க அவரு நம்ம தளபதி. உங்க விஜய்ங்க அவரு நம்ம தளபதி.
இந்த சத்தம் பத்தாது இன்னும். அண்ணா உண்மையிலேயே ஒரு குறுகிய நேரத்துல நம்ம தலைவருக்காக அவங்களே எழுதி ஏற்றி இசையமைச்சிருக்கிறாங்க. மீண்டும் ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியை கொடுத்துடலாம். ஆமாங்கண்ணா. மிக்க நன்றி. நன்றிண்ணே. ஒரு சின்ன திருத்தம். ஆ. இப்ப நாங்க பாடின பாடல் வந்து கோபாலையா அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர் மதுரையில அண்ணன் மேல ரொம்ப பெரிய பற்றோட இருப்பாரு. அவர் எங்க இருந்தாலும் வாழ்க. அவருக்கு ஒரு எழுதி கைதட்டல் கொடுத்து இந்த கொடுத்துடலாம். பாடலை கோபாலையா பாடணும். வாழ்க. நன்றி. எங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விருப்பம் மட்டும். சொல்லுமா. தளபதிட்ட போய் நாங்க ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு போட்டோவா? ஆமாங்க. அவரு உங்ககிட்ட வராருமா? நீங்க தலைவர்கிட்ட போக ஆசைப்பட்டீங்க, தலைவரே உங்ககிட்ட வராரு. இருங்க. அத்தனை இசை கலைஞர்களையும் அன்பு பாராட்டி கைகுலுக்கி வாழ்த்தி நமது சார்பில் வெற்றி தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அன்பு தம்பி செந்தில் அவர்களையும் ராஜலட்சுமி அவர்களையும் கௌரவிப்பு செய்கிறார்கள். தலைவர் அவர்களுக்கு ஜல்லிக்கட்டு காளையை பரிசாக வழங்குகிறார்கள் நமது நாட்டுப்புற கலைஞர்கள். அதே போல மிக சிறப்பாக சிலம்பம் சுழற்றிய உலக சாதனை நாயகி ஜெய்ஸ்விதா அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்கிறார். செல்வி நேத்ரா அவர்களின் பரதத்தை பாராட்டி பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கிறோம். வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. வரவேற்பது தமிழ் மாண்பு வரவேற்புரை அக்கா விஜயலட்சுமி அவர்கள். தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடைபெறும் 2026க்கான சர்வதேச மகளிர் தின விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது கழக தலைவர் தளபதி அவர்களே, கழக பொதுச் செயலாளர் அவர்களே, மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே மற்றும் இங்கு கூடியிருக்கும் மகளிர் நிர்வாகிகளே, தோழிகளே, தோழர்களே, அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி. நன்றி. எல்லாம் உட்காருங்கம்மா, உட்காருங்க உட்காருங்க. இந்த மேடையை பார்க்கும்போது நெஞ்சுக்கு நிறைவா இருக்கு. இவங்க சாதாரண பெண்கள் கிடையாது. தனது வாழ்நாளில் வந்த ஒவ்வொரு தடைகளையும் உடைத்து தடை கற்களை படிக்கற்களாக மாற்றி பல துறைகளில் அந்தந்த துறைகளில் உச்சத்தை தொட்ட சாதனை பெண்கள். அவர்களை கௌரவம் செய்வதில் தமிழக வெற்றி கழகம் பெருமை கொள்கிறது. முதலில்
விஞ்ஞானி சயின்டிஸ்ட் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய எண்ண ஓட்டத்தில் ஆண்கள் தான் நினைவுக்கு வருவாங்க. ஆனால் அதே இஸ்ரோவில் ஒரு பெண் விஞ்ஞானியாக நுழைந்து பல்லாண்டு காலம் பாடுபட்டு உழைத்து, நாம் அந்த காலத்துலாம் நிலாச்சோறு ஊட்டுறதுன்னு சொல்லுவோம். நிலாவை காமிச்சு அம்மாலாம் சோறு ஊட்டுவாங்க. அந்த நிலாவுக்கே சந்திராயனை ஊட்டிய பெண் விஞ்ஞானி மதிப்பிற்குரிய திருமதி கல்பனா அம்மா அவர்களுக்கு வெற்றி தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்கிறார். இந்த சர்வதேச மகளிர் தினத்தில் இஸ்ரோ விஞ்ஞானி கல்பனா அவர்களுக்கு பெருமை செய்வதில் உள்ளபடியே நாம் மனமகிழ்ச்சி அடைகிறோம். நம் கொள்கை தலைவர் வீரமங்கை வேலுநாச்சியாரின் புத்தகத்தை பரிசாக வழங்குவதில் பெருமைப்படுகிறோம். கால நேரம் பார்க்காமல் வியர்வை சிந்தி உழைக்கும் அந்த சிங்க பெண்களுக்கு ஒரு கை கடிகாரத்தை பரிசாக கட்டி விடுகிறார் வெற்றி தலைவர். வாழ்த்துக்கள்மா. விஞ்ஞானி மட்டுமல்ல, அடுத்தவங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கானவங்க. இவங்க வீட்டில் மொத்தம் 7 பேர். 7வது குழந்தையாக பிறந்தவர். வீட்டின் வறுமையை போக்க பலகாரம் செய்து பக்கத்து தெருவில் விற்றவர். ஒரு தள்ளுவண்டி கடையில், ஒரு தெருவின் கோடையில், ஒரு தெருக்கோடியில் தள்ளுவண்டி கடையை தொடங்கிய ஒருவர் இன்று பல கோடி ரூபாய் டர்ன் ஓவர் செய்யக்கூடிய தொழில் நிறுவனத்தை மாற்றி காட்டிய தொழில் முனைவோர் அம்மா இளவரசி அவர்களை கௌரவம் செய்வதில் பெருமைப்படுகிறோம். இன்னைக்கு இவங்களுக்கு கீழே 50 பெண்கள் வேலை பார்க்குறாங்க. உலகம் முழுக்க அஸ்வதி சிப்ஸ் என்ற நிறுவனம் இருக்கு. அதோடைய சிஇஓ தொழிலதிபர் இளவரசி அவர்கள். அடுப்பில் வேகும் அரிசிகள் அல்ல இந்த சிங்க பெண்கள், அகிலமாலும் அரசிகள் என்று இந்த மேடையில் இருந்து முழக்கமிட்டு சொல்கிறோம். இளவரசி அம்மா அவர்களுக்கும் கை கடிகாரத்தை பரிசாக தருகிறார் வெற்றி தலைவர். அவரை தொடர்ந்து இவங்களும் ஒரு பொறியாளர், என்னை போல. வெறும் படிப்பு மட்டுமல்ல, இந்த சமூகத்தையே சீர்திருத்தம் செய்து கொண்டிருக்கிற பொறியாளர். மாற்று பாலினம் அல்ல, சமூகத்தையே மாற்றும் பாலினம் என சொல்லக்கூடிய அளவிற்கு வேலை செய்யும் சமூக செயற்பாட்டாளர் தோழர் கிரேஸ் பானு அவர்களை கௌரவம் செய்வதில் பெருமைப்படுகிறது தமிழக வெற்றி கழகம். பல நூறு மாற்றுப்பாலின சகோதரிகளினுடைய வாழ்க்கையை, திசையை வெளுக்க செய்த அந்த சாதனை குயிலுக்கு இதோ விருது வழங்கி கௌரவம் செய்கிறோம். மைக் 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 அவங்களுக்கு போய் கொடுக்கணும். வாழ்த்துக்கள் தோழர். ஒரு சில வார்த்தைகளை பகிர்கிறார் கிரேஸ் பானு அவர்கள். உலகமெங்கும் இருக்கக்கூடிய என்னுடைய கன்சோல் மைக் ஆன் பண்ணுப்பா.
அனைவருக்கும் வணக்கம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய மகளிர் உழைக்கும் பெண்கள் அத்துணை பேருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஒரு மாபெரும் அங்கீகாரத்தை வழங்குவதற்காக நிறைய பேர் போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் குறிப்பாக எங்களுக்கான அங்கீகாரம் சம உரிமை வேணும் சொல்லி திருநங்கையர் திருநம்பியர் சமூகம் போராடி கொண்டிருக்கிறது. அந்த சமூகத்திலிருந்து வந்த எனக்கு இப்படி ஒரு மாபெரும் அங்கீகாரத்தை வழங்கிய தமிழக வற்றிக்கழக தோழமைகள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்றைக்கு நாம் சுதந்திரமாக இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை, இவ்வளோ பெரிய ஒரு தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோன்னா அதுக்கு நிறைய பெண்களுடைய தியாகம் இங்கே இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போகும் என்றால், நான் ஒரு சின்ன விஷயத்திலிருந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு கருப்பின அடிமை பெண், 9 வயது குழந்தை அடிமையாக இன்னொரு நபருக்கு விற்கப்படுகிறார்கள். அப்படி விற்கப்பட்ட ஒரு அடிமை பெண்ணை அந்த வெள்ளை ஒயிட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஒயிட் பீப்புள் ஒருத்தங்க கல்லால் அடிக்கிறாங்க. அந்த கல் தெரியாமல் அந்த 9 வயது குழந்தை மேலே பட்டுறது. அதனால் அந்த குழந்தை எப்போவுமே கொஞ்சம் சோர்வாகவே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஆயிடுச்சு. நாம் எப்போவுமே சோர்வாகவே இருக்கிறோமே, நம்மளை மற்ற அடிமைகளை வாங்குற மாதிரி நம்மளை யாரும் வாங்க மாட்டாங்களே அப்படின்னு ஒரு பெரிய மன வருத்தத்தில் ஏன் நாம் அடிமையாகவே இருக்கணும். ஸோ இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை வெளியில் கொண்டு வர்றதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட 700 கருப்பின அடிமைகளை ஒரு அமெரிக்காவிலிருந்து கனடாவிற்கு புலம்பெயர வைத்த உதவிய போராடிய ஹாரியட் டப்மேன் என்கின்ற கருப்பின பெண் போராளியை வெறுமனையாக அவங்க அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ற போராட்டத்தை மட்டும் தொடங்கவில்லை. அடிமைகளுக்கும் ஓட்டுரிமை வேண்டும், அடிமைகளும் ஓட்டு போட வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து, அடிமை பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்று போராட்டத்தை முன்னெடுத்து அந்த பெண்களுக்கு கல்வியை வழங்கி கொடுத்தார்கள். அதே போன்று நம் இந்தியாவிலே நாம் எல்லோரும் கொண்டாடுகின்ற சட்ட மாமேதை பாபா சாஹிப் அம்பேத்கரனுடைய ஒரு மிகப்பெரிய தூணாக இருந்தது ரமாபாய் அம்பேத்கர். ரமாபாய் அம்பேத்கர் வரட்டி விற்று சாணி விற்று தன்னுடைய கணவரை படிக்க வைத்தார்கள். தன்னுடைய குழந்தைகள் இறந்த போதும் தன்னுடைய கணவனை படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. அப்பேற்பட்ட பெண்களுடைய பங்கும் இந்த சமூகத்தில் இருக்கிறது. அதே போல் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனுடைய மனைவி ரங்கநாயகி அம்மாள் இல்லை என்றால் இன்றைக்கு இந்த தலைவர்கள் யாருமே இல்லை. ஸோ இது போன்று பெண்களுடைய பங்களிப்பு இந்த சமுதாயத்திலே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக கல்வியிலே மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. அந்த வெற்றிக்கணையைத்தான் இன்றைக்கு நம்ம பெண்கள் அத்துணை பேரும் சுவைத்து கொண்டிருக்கிறோம். இது போன்று உங்களை பார்த்து தான் நாங்களும் பெண்களைப் போல நாங்களும் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பெண்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் இன்னல்கள் ஏற்பட்டதோ அந்த இன்னல்களை எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் நான் சார்ந்த திருநங்கையர் திருநம்பியர் சமூகத்தில். ஸோ இந்த சமூகத்தில் இருந்து ஒரு மாபெரும் மாற்றம் வர வேண்டும் என்றால் கல்வி வேண்டும், வேலைவாய்ப்பு வேண்டும், உங்களுக்கு சரிசமமாக நாங்கள் உட்கார்வதற்கு நாற்காலி வேண்டும். அந்த நாற்காலியை நீங்கள் கொடுப்பீர்கள் அப்படிங்கிற பெரும் நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ இது போன்ற அங்கீகாரம் அத்துணை கட்சிகளும் அத்துணை மனிதர்களும் எங்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய பார்வை மாற வேண்டும். மனிதர்களை மனிதர்களாக பார்ப்போம், நேசிப்போம், மனிதநேயத்தை பரப்புவோம். நன்றி, வணக்கம். நன்றி. ஆழமான அர்த்தமுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி தோழர். அடுத்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பொறியாளர் தங்க பதக்கம் வாங்கி ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி செட்டில் ஆகக்கூடிய உலக நடப்புக்கு நடுவில் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அனைவருக்கும் உணவு, ஆரோக்கியமான உணவு கிடைக்கணும்னு இயற்கை விவசாயியாக தன்னை மாற்றிக்கொண்ட திருமதி அர்ச்சனா ஸ்டாலின் அவர்களுக்கு
தமிழக வெற்றி கழகம் இந்த சர்வதேச மகளிர் தினத்தில் கௌரவம் செய்வதில் பெருமைப்படுகிறது. ஆர்கானிக் விவசாயி திருமதி அர்ச்சனா ஸ்டாலின் அவர்கள். அந்த கடிகாரத்தின் முட்களை போல நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு பெண்ணும் சாதனை பெண்ணாக மாற வேண்டும் என இந்த மேடையில் வாஞ்சையோடு கூறிக்கொள்கிறோம். விருதாளருக்கு வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து ஒரு பீடி சுற்றும் தொழிலாளி குடும்பத்தில் பிறந்து வெறும் பீடியோடு தனது வாழ்வை முடித்துக் கொள்ளாது தன்னை தானே வடிவமைத்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் போய் படிச்சுட்டு வந்து சமீபத்தில் அவங்க பேசின ஒரு வீடியோ உலக வைரல். செல்வி அஸ்விதா அவர்களை கௌரவம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறது தமிழக வெற்றி கழகம். அவரை தொடர்ந்து இந்த ஊரின் பெயர் கல்வராயன் மலை. செய்திகளில் கேள்விப்படாத ஒரு ஊராக இருந்த ஒரு பின்தங்கிய பழங்குடி சமூகம் சார்ந்த அந்த கல்வராயன் மலையில் இருந்து ஒரு குழந்தை இதே மேடையில் நம்ம தளபதி கல்வி விருதுகள் விழாவுக்கு வந்தாங்க. தளபதி கையால் ஒரு விருது வாங்கினாங்க. இன்னைக்கு அந்த குழந்தை சென்னையில் இருக்கிற IIT பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கிறார். அந்த சிங்கப்பெண் நம்ம வீட்டு குழந்தை ராஜேஸ்வரி. கல்வராயன் மலையில் தொடங்கிய பயணம் இதே வேகத்தில் கல்வியில் சிறந்து இமயமலை தாண்டி பறக்க வேண்டும் என அத்தனை பேரும் நெஞ்சார வாழ்த்துவோம் அந்த குழந்தைய. வாழ்த்துக்கள்மா. அடுத்த விருதாளர் இவங்களுக்கு 6 வயசு ஆகும்போது ஒரு பட்டாசு விபத்துப்பட்டு அந்த ஸ்கின் எல்லாம் டேமேஜ் ஆயிருச்சு. வெளியில வர தயங்கி வீட்டுக்குள்ளாரையே முடங்கிட்டாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க அப்பாவுடைய அந்த கியர் வண்டி இருக்கும் பாருங்க, அதை ஓட்ட ஆரம்பிச்சாங்க. நம்ம பிகில் படத்தில் வர மாதிரி நான் யாருங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். இன்னைக்கு உலகம் முழுக்க சிறகடித்து பறக்கிற பைக்கர் மாயா அவர்களை கௌரவம் செய்வதில் பெருமைப்படுகிறோம். அவங்க குழுவினரையும் அழைக்கிறாங்க. கொஞ்சம் விரைவாக வாங்கம்மா. அவங்க பைக்கர் மட்டும் கிடையாது, பாதுகாப்பான பயணங்களுக்கான ஒரு ட்ரெயினராகவும் இருக்கிறாங்க. மீண்டும் ஒரு பெரிய கரவொலி கொடுத்துடலாம் பைக்கர் மாயா குழுவினருக்கு. வாழ்த்துக்கள் மாயா. வாழ்த்துக்கள்மா, நன்றி. வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் அந்த விந்தை பழக்கத்தை எல்லாம் எட்டி உதைத்து இன்னைக்கு உலகம் முழுக்க பிரபலமாக இருக்கக்கூடிய கால்பந்தாட்டத்தில் பெண்களும் வரணும் என்பதற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த கால்பந்து பயிற்சியாளர் தமீம் முனிஷா அவர்களை கௌரவம் செய்வதில் பெருமைப்படுகிறது தமிழக வெற்றி கழகம். ஃபுட்பால் கோச்
தமி முனிஷா. வாழ்த்துக்குமா. எல்லாம் அல்ல அல்லாவின் திருப்பெயரால் சாந்தியும் சமாதானமும் உங்கள் குடும்பத்தில் நீடித்திருக்கட்டும். நன்றி. ஊடகங்களில் தன்னுடைய சாமர்த்தியத்தை காட்டி விருந்தாளர்களை மடக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த போக்குக்கு நடுவில் வந்த விருந்தாளர்களின் திறமையை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய நல்ல தேர்ந்த ஊடக பணிக்காக ஊடகவியலாளர் சோபனா அவர்களை கௌரவம் செய்வதில் பெருமைப்படுகிறது தமிழக வெற்றி கழகம். நன்றிமா. அனைவருக்கும் நன்றி. அனைத்து விருதாளர்களுக்கும் நன்றி. அமரலாம், அமருங்க. இந்த மேடை நாம் உற்று நோக்க வேண்டிய மேடை. பல தடைகளை தாண்டி பல முயற்சிக்கு பிறகுதான் இந்த சாதனைகளை செஞ்சிருக்கிறாங்க. மீண்டும் நம்ம வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த அத்தனை சிங்க பெண்களுக்கும் ஒரு பெரிய அன்பை கைத்தட்டல் பூச்செண்டுகளாக நாங்கள் தருகிறோம். உங்களோடு சில வார்த்தைகள் பேசுவதற்காக நஞ்சிலா உணவிற்காக தனது வாழ்வை அர்ப்பணித்த ஆர்கானிக் இயற்கை விவசாயி அன்பு சகோ அர்ச்சனா அவர்களை அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எங்களை கௌரவிச்ச எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சூஸ் பண்ணதுக்கு. அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே. எல்லோரும் நல்லா சாப்பிட்டீங்களா? ஒரு விவசாயம் நீங்கள் நல்லா சாப்பிடுங்கிறது என்னுடைய ஆசை. ஆனால் ஒரு சின்ன வருத்தம், ஏன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து ஆரோக்கியம் இருக்கா இல்லை டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இருக்கான்னு பார்த்தா பெரும்பாலும் ஆரோக்கியத்துக்கு சத்து ரொம்ப இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி ஐடி வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிலேருந்து கிராமத்துக்கு போய் விவசாயம் பண்ண ஆரம்பித்தப்போ ஒரே ஒரு ஃபார்ம், ஒரு 18 கஸ்டமர் தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் வந்து நஞ்சிலா உணவை நோக்கி போயிட்டுருக்காங்க. இதில் என்னென்னா இன்ஜினியரிங் படித்தோம், ஆனால் இன்றைக்கி விவசாயம் செய்கிறப்போ என்ன புரிதல் பெருசாக வந்திருக்கு அப்படின்னா, விவசாயம் ஒரு தொழில் மட்டும் கிடையாதுங்க, அது ஒரு வாழ்க்கை முறை, அது ஒரு பெரிய பொறுப்பு. ஃப்யூச்சரோட ஆரோக்கியத்தை எங்களால் இன்றைக்கி வந்து பாதுகாப்பாக கொடுக்க முடியுங்கிறதுக்கான ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் இயற்கை விவசாயம் செஞ்சால் மட்டுமே நம்ம ஃப்யூச்சரை நம்ம பாதுகாக்க முடியும். நீங்கள் எல்லோரும் கண்ணை மூடி ஒரு விவசாயி யோசிச்சு பாருங்களேன். எல்லோரும் ஒரு செகண்ட் கண்ணை மூடிட்டு ஒரு விவசாயி அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம மைண்டில் வர்றது வந்து ஒரு தாத்தா, ஒரு வயசான சுருக்கம் உள்ள ஒரு முகம், அப்படி தான் இருக்கும். கூகுளில் போய் நீங்கள் தேடினா கூட ஃபோட்டோவில் வந்து அப்படி தான் வரும். பெரும்பாலும் ஆண்கள் தான் வருவாங்க. ஆனால் சொல்லப்படாத விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் கூட 70% மேலே பெண்கள் தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. களை எடுக்கிறதா இருக்கலாம், நாற்று நடதா இருக்கலாம். ஆனால் ஒரு 10% கூட லேண்ட் ஓனர்ஷிப் கிடையாது. அவ்வளோ பேர் வந்து நம்ம வந்து விவசாயம் சொல்கிறோம், பட் விவசாயம் வந்து அழிஞ்சு போயிட்டுருக்கிறது உண்மை. பட் இப்போ நம்ம மீட் எடுக்கலை அப்படின்னா 20 வருஷம் கழித்து நம்ம யாருக்கும் நல்ல உணவு கிடைக்காம போயிடும். ஏஐ சூப்பராக எல்லா வேலையும் பார்க்குது, ஆனால் இன்னும் ஃபுட் ப்ரொடக்ஷன் ஏஐ பண்ணாது. நம்மளோட பிரியாணியை ஏஐயால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நம்மளோட சாப்பாடு எதுவும் இன்னும் வரல. பட் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இளைஞர்களால் இதை மாற்ற முடியும். 40-50 வருஷம் பண்ண டேமேஜை இன்றைக்கி இப்போ நான் செய்கிற நிறுவனம் பேர் மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ். இங்கே கூட பாலா என் டீமேட் கூட வந்திருக்காரு. ஸோ நாங்கள் இளைஞர்கள் எல்லா மாவட்டத்துலேயும் நாங்கள் எல்லாம் செஞ்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, விவசாயத்தை மீட்டெடுக்கிற பணியில் இருக்கிறோம். தொலைஞ்சு போன நிறைய உணவுகள் இருக்குது. இப்போ அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,10,000 வெரைட்டி அரிசி இந்தியாவில் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி கேட்டால் 1000 கூட கிடையாது. ஸோ
நம்ம உணவே மருந்து அப்படின்னு முன்னோர்கள் சொன்னதை நாங்கள் வந்து எப்படியாவது செய்யணுங்கிற ஒரு முனைப்பு எடுத்து ஒரு சின்ன விதை போட்டிருக்கோம். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆரோக்கியமாக சாப்பிட்டீங்க, விவசாயிகிட்ட நேரடியாக பொருள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குறது வெறும் உணவு மட்டும் இல்லை, அவங்க நம்பிக்கைக்கு அது பெரிய முதலீடு. ஸோ உங்கள் ஹெல்த்துக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னா உங்கள் சாய்ஸஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் சாப்பிட்றது அடுத்து வரும் சந்ததியருக்கான ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். ஸோ எல்லாருமே நஞ்சலா உணவை நோக்கி போங்க. இளைஞர்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். ஹாப்பி விமென்ஸ் டே ஒன்ஸ் அகேன். மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி. அவங்க சொன்னதை போல நல்ல உணவாக வாங்குவோம், நஞ்சில்லா உணவாக வாங்கி விவசாயிகள்கிட்ட இருந்தே நேரடியாக வாங்குவோம். அடுத்து இந்த மேடையில் சில வார்த்தைகள் பகிர்வதற்காக கால் பந்து பயிற்சியாளர் தமி முனிசா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஹாப்பி உமன்ஸ் டே. என்ன பேசுகிறதுனே தெரியல எனக்கு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயராக இவ்வளோ தூரம் இந்த தமிழ்நாட்டில் இருந்திருக்கேன். பட் ஆனால் அது யாருக்குமே இவ்வளோ தூரம் ரீச் ஆனதில்லை. இன்றைக்கி சாரோட ஒரு மிகப்பெரிய இந்த ஹானர் பண்ணதில் நான் ஐ திங்க் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இப்போ ரீச் ஆகிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் வந்து 2002 இந்தியா விளையாடினேன். பட் ஆனால் அது யாருக்குமே தெரியாது நான் இந்தியா விளையாடுன்றது. ஹிஜாபால் இப்போ நான் வந்து வீட்டுக்குள்ளே இருந்தேன். இப்போது ஹிஜாபில் இருந்தாலும் நம்ம ஃபுட்பால் விளையாடலாம். கேர்ள்ஸ் பாய்ஸ் மட்டும்தான் ஃபுட்பால் விளையாடணும், ஸ்போர்ட்ஸுக்கு போகணுன்றது கிடையாது. கேர்ள்ஸும் எல்லாமே பண்ணலாம். அதை சாரும் வந்து ஒரு படத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நானும் நிறைய பண்ணணும், கேர்ள்ஸ்க்கு நிறைய வந்து ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக நிறைய பண்ணிகிட்ருக்கேன். சாரோட இந்த ஒரு ஹானர் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, திடீர்னு பேச வந்ததில் ரொம்ப தேங்க்யூ சார். எனக்கு வந்து வார்த்தையே வரலை. இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி அங்கீகாரம் கொடுத்ததுக்கு நான் சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருமே ஃபுட்பால் விளையாடணும். கண்டிப்பாக கேர்ள்ஸுக்கு படிப்பு மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸும் முக்கியன்றதை நான் இந்த இடத்துல எல்லாருக்குமே சொல்ல விரும்பிக்கிறேன். தேங்க்யூ ஹானரிங் மீ இன் திஸ் சிச்சுவேஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். இனிமேதாவது பிடி பீரியடை கட் பண்ணாமல் இன்னும் அதிகப்படுத்துங்க என்பதை கூறிக்கொண்டு நம்ம வீட்டு குழந்தை ஐஐடியில் கலக்கக்கூடிய சிங்கப்பெண் ராஜேஸ்வரி அவர்கள் இதோ சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் ஒரு கல்வராயன் மலையில் ஒரு கிராமத்துலேருந்து வந்து இன்றைக்கி சென்னை ஐஐடியில் படிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் படிப்பு மட்டும்தான். ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆல்ரெடி நான் இந்த மேடைக்கு வந்து அண்ணாட்ட வந்து அவார்டு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த டைம் வந்ததில் ரொம்ப ஹாப்பி. ஸோ அப்போ சொன்னதான் இப்போயும் சொல்கிறேன், படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க. படிப்பு மட்டும்தான் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றும். ஸோ நன்றி. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு விஞ்ஞானி, ஒரு விவசாயி, ஒரு மாணவர், ஒரு ஆசிரியர், பைக்கில் சிறக்கடித்து பறக்கக்கூடிய ஒரு வீராங்கனை, எந்த தடை வந்தாலும் அதை தாண்டி தொழிலில் ஒரு தள்ளுவண்டி முதல் உலகம் முழுக்க ஒரு கார்ப்பரேட்டாக மாறி இருக்கக்கூடிய தொழில் முனைவர். மீண்டும் ஒரு அரங்கன் நிறைந்த கரவொலி நம்முடைய சிங்க பெண்கள் அத்தனை பேருக்கும். இந்த நேரத்தில் நம்முடைய வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளில் சிலர் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ண வேண்டிய தருணம். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் என் அன்பு சகோதரி பீரங்கி பேச்சாளர் கேத்ரின் பாண்டியன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தாயாம் தமிழை வணங்குகிறேன். வருங்கால நிரந்தர முதல்வர் நமது உடன்பிறப்பு எனது அண்ணன் தளபதி விஜய் அவர்களை வணங்குகிறேன். போர்படை தளபதிகளுக்கெல்லாம் தளபதி நம்மை இராணுவ படை போன்று வழி நடத்தி கொண்டிருக்கும் பாசத்திற்குரிய அப்பா பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களை வணங்குகிறேன். மங்கையர் தினத்தன்று மட்டும் மங்கையரை கொண்டாடும் கழகங்களுக்கு மத்தியில்
தினம் தினம் மங்கையரை கொண்டாடி கொண்டிருக்கும் ஒரே கழகம் தமிழக வெற்றி கழகம். வாக்குக்காக மட்டும் பெண்களை பயன்படுத்தி கொண்டிருக்கும் அரசியல் களத்தில் 2 பெண் கொள்கை தலைவர்களை ஏற்றிருக்கும் ஒரே கழகம் தமிழக வெற்றி கழகம். எங்கள் 2 கொள்கை தலைவிகள், எங்கள் மூதாட்டிகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வீரமங்கை வேலு நாச்சியார் சிவகங்கை சீமையை மீட்டெடுப்பதற்காக முதலாக ஆங்கிலேயனை எதிர்த்து போராடி எத்துணை துயரங்கள் வந்தாலும் மீட்டெடுப்பேன் என்று வாளேந்தி வீரேந்தி நின்ற சிவகங்கை மண்ணை சார்ந்த வேலு நாச்சியார் அவர்கள் 6 மாத கர்ப்பிணி பெண் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றால் என்ற ஒரே காரணத்துக்காக சிறை சென்றார் அஞ்சலை அம்மாள். மன்னிப்பு கேட்டுவிடு, உன்னை வெளியே விட்டு விடுகிறேன் என்கிறான் ஆங்கிலேயன். தவறு செய்யாமல் மன்னிப்பு கேட்பதா என்று மன்னிப்பு கேட்காமல் வெளியில் வந்து பரோலில் வெளியில் வந்து குழந்தை பெற்றெடுத்து மீண்டும் சிறை சென்ற வீரமங்கை அஞ்சலை அம்மாள். இந்த 2 முப்பாட்டிகளின் பேத்திகள் நாங்கள், சிங்க பெண்கள். இந்த 2 முப்பாட்டிகளின் பேத்திகள், இந்த சிங்க பெண்கள் இருக்கும் வரை தமிழும் தோற்காது, தமிழக வெற்றி கழகமும் தோற்காது. பெண்கள் பாதுகாப்பு திட்டம்ன்றாங்க, பெண்களை கொண்டாடுறோன்றாங்க. மாசம் 1000 ரூபாய் கொடுக்க நீங்களா கொடுத்தீங்களா? சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் நீங்களே இதுவரைக்கும் செஞ்சீங்களா? இலவச பஸ் விடுதாங்களாம், விட்டுட்டு ஓசி பஸ்ன்ற வேண்டியது. நீங்க பிங்க் பஸ் விட்டதும் போதும், ஒவ்வொரு பேருந்து பயணமும் சிலுவை பயணமாய் மாறிக்கொண்டிருப்பதும் போதும். சொன்னாங்க விதவைகளே இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கி கிழிச்சிருவோம் அப்படின்னு. உங்கள் ஆட்சி வந்த பிறகுதான் விதவைகள் அதிகமானது எங்கள் தமிழ்நாட்டில். எப்படி சீதையின் கண்ணீர் இலங்கையை அழித்ததோ, எப்படி கண்ணகியின் கண்ணீர் மதுரையை அழித்ததோ, அதே போல் தமிழ்நாட்டு பெண்களின் கண்ணீர் திமுக ஆட்சியை அழித்தே தீரும். எப்படி எங்களது முப்பாட்டி வேலு நாச்சியார் ஆங்கிலேய கொடியை இறக்கி அனுமன் கொடியை ஏற்றினாலோ, அதே போல் சார்ஜ் கோட்டையில் திமுக கொடியை இறக்கி தாவேக கொடியை ஏற்றியே தீர்வோம். எதற்கும் அஞ்சாத வீர பெண்களே, எத்தனை புயல் அடித்தாலும் புன்னகைத்துக் கொண்டே இருங்கள். எத்தனை தடைகள் வந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நின்று வீரமாக சொல்லுங்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பாமர குடும்பத்தில் ஒரு ஆசிரியர் தகப்பனாருக்கும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த தாய்க்கும் மகளாக பிறந்த கேத்ரின் பாண்டியனை கொள்கை பரப்பு இணைய செயலாளராக தமிழ்நாடு முழுவதிலும் அனைத்து பொதுக்கூட்டங்களிலும் சென்று இன்று பேச வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கும் எங்கள் தலைவருக்கும் எங்கள் பொதுச் செயலாளருக்கும் ஒன்றை கூறிக்கொள்கிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டு பெண்கள் அனைவரும் எங்கள் தளபதியின் பின்னால். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைத்து விடாதா, ஏதாவது நம்மளுக்கு நல்லது நடந்துராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பெண்களுக்காக தோன்றிய ஒரே வெற்றி தலைவர் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். பாமரர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய போர் தான் இந்த 2026 தேர்தல். 5000 கொடுத்தாங்கல்ல, 50000 வரைக்கும் கொடுப்பாங்க, பத்திரமா வாங்கிக்கோங்க. ஆனால் நமது ஒற்றை விரல் வாக்கை மட்டும் விசில் சின்னத்திற்கு அளித்து தாவேகாவையும் தமிழக வெற்றி கழகத்தையும் எனது அண்ணன் விஜய் அவர்களையும் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஜோசப் விஜய் எனும் நான் என்று எங்கள் அண்ணன் உறுதியேற்கும் வரை அத்துணை பெண்களும் வேலு நாச்சியாகவும் அஞ்சலை அம்மாளாகவும் உங்களுடன் இருப்போம் என்று கூறி அனைவருக்கும் மகளிர் தின நல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கழக மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் ஸ்பூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் தமிழ்நாடு. நம்ம டிவிகே தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு, ஆனந்த் சாருக்கு, பார்ட்டி லீடர்ஸ் எல்லாருக்குமே, என் கூட உள்ள ஜாயிண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் மற்றும் என் சிங்கப்பெண்ணுங்க மற்றும் டிவிகே தோழர்கள் எல்லாருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி விமென்ஸ் டே. இங்கே இன்னைக்கு இவ்வளோ இன்ஸ்பைரிங் விமென் லீடர்ஸை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தான் தோணுச்சு. அங்கே உட்காரும்போது நீங்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு மேடையில் இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரோஃபி, ஒரு ப்ரைஸ், ஒரு அப்ரிசியேஷன் வாங்கணும்னு நான் ரொம்ப 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 ஆசைப்படுறேன். நம்ம கட்சியோட மெயின் பாலிசியே பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், ஈக்குவாலிட்டி பை பர்த். இந்த ஒரு லைனில் நம்ம டிவிக்கோட என்டையர் விஷனை நீங்கள் பார்க்கலாம். இந்த இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டேயோட தீம் என்னன்னு தெரியுமா? கிவ் டு கெயின். அப்படின்னா என்னன்னு தெரியுமா? கொடுத்து பெரு. ஒரு உமன் டாக்டராக இந்த தீம் வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்பவே பிடிச்சிருக்கு. பெண்களுக்கு ஒன்று கொடுத்தா அது 1000 மடங்கு திருப்பி வரும். ஒத்துக்கிறீங்களா? நம்ம இங்கே தானம் கேட்கறதுக்கு வரல, நம்மளோட உரிமையாக தான் கேட்குறோம். கிஃப்ட் டு கெயின்னா என்னன்னு தெரியுமா? பெண்களுக்கு மரியாதை கொடுத்தா சமூகம் நல்லா இருக்கும். பெண்களுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா எக்கானமி வளரும். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா ஃப்யூச்சர் ஸ்ட்ராங்காக இருக்கும். பல வருஷமாக அரசியலில் பெண்களுக்கு நிறைய ப்ராமிசஸ் பண்ணியிருக்காங்க. பேப்பரில் நிறைய ஸ்கீம்ஸ் வந்திருக்கு. ஆனால் ரோட்டில் நடக்கிறதுக்கு சேஃப்டி கூட இல்லை. இந்த மாதிரி எம்டி ப்ராமிசஸ் நமக்கு வேண்டாம். we want action, we want true policies. ஒரு பொண்ணு நைட்டில் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு சேஃபாக போக முடியாதுன்னா, ஒரு தள்ளுவண்டி நடத்துகிற அக்காக்கு சரியான சப்போர்ட் கிடைக்கலன்னா, அப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம், ஒரு வீக் சிஸ்டம், ஒரு புவர் சிஸ்டம், ஒரு சிக் சிஸ்டம், இந்த மாதிரி சிஸ்டம்க்கு க்யூர் வேணும்னா நம்ம தமிழ்நாடுக்கு தேவையான மெடிசன் டிவிகே. தளபதி அவர்கள் எனக்கும் என் டீமுக்கும் மகளிர் அணியில் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம தலைவர் தெளிவாக சொல்லியிருக்காங்க, பெண்களுக்கு வாய்ப்பு கிரியேட் பண்ணுறதிலும் அவங்க சேஃப்டியை உறுதி பண்ணுறதிலும் டிவிகே எப்போவுமே ஃபர்ஸ்டில் இருக்கும். தலைவர் சொன்ன மாதிரி டிவிகே மகளிர் அணி மற்ற கட்சிகளோட சிம சொப்பனமாக இருக்கும். இது வெறும் பேச்சு இல்லை, இது நம்ம செயல். என் அன்பு தோழிகளே, இது உங்களோட டைம். உங்களோட இந்த எனர்ஜி, இந்த ஸ்கில்ஸ், இந்த நாலேஜ், இது எல்லாமே மற்ற பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்க. நம்ம கட்சியோட ஸ்பெஷாலிட்டியே என்ன? நம்ம கட்சி ஆரம்பிக்கும் போதே வேலு நாச்சியார், அஞ்சலி அம்மாள் மாதிரி விமன் லீடர்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணி ஆண் லீடர்ஸோட சேர்த்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துலையே தெரியுது நமக்கு இந்த கட்சியில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு. நம்ம ரைட்ஸ்க்காக, நம்ம ஜஸ்டிஸ்க்காக லெட்ஸ் ஒர்க் ஹார்டர். நம்ம தலைவர் வழியில் ஒரு ஸ்ட்ராங் தமிழ்நாடுவை உருவாக்குவோம். நாளை நமதே, டிவிகே நமதே, வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். கழக மகளிருக்கு நன்றி. அவரை தொடர்ந்து வழக்கறிஞர் பிரிவு மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் இந்திரா தன்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
மேடையில் வீற்றிருக்கும் மாண்புமிகு தலைவர் அவர்களுக்கும் மற்றும் எங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கும் அப்பா பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து மாநில நிர்வாகிகளுக்கும் மாவட்டம் பகுதி அனைத்து மகளிர் நிர்வாகிகளுக்கும் இங்கு கூடியிருக்கும் சிங்க பெண்களுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு என்ன டேக்காக நாங்கள் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம்? விமென்ஸ் டே, இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டேக்காக செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். இந்த விமென்ஸ் டேக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுதும் பெண்களோட சாதனைகள், அவர்களோட தைரியம், அவங்களுடைய அர்ப்பணிப்பு, சமூகத்திற்கு அவர்கள் அளிக்கும் அளவற்ற பங்களிப்பு, இவையெல்லாம் கூறுகின்ற ஒரு நாளாக தான் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களோட போராட்டத்தை நினைவு கூறுகின்ற ஒரு நாளாக இதை எடுத்துக்கணும். அண்டு பெண்களோட சாதனைகள் பற்றி நம்ம இந்த இடத்துல பேசியே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களோட உரிமைகளை நம்ம அவங்க தட்டி கொடுத்து அவங்க கேட்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளாக எடுத்துக்கணும். ஒரு நல்ல சமூகத்தின் வேராகவும் பெண் திகழ்கிறாள். ஒரு பெண் கல்வி கற்றால் ஒரு குடும்பத்தையே ஒரு திசை திருப்புகிற ஒரு ஆயுதமாக இருக்கின்றார்கள். நாம் அடிக்கடி கூறுற மாதிரி பெண் முன்னேறினால் ஒரு சமூகமே முன்னேறும். வரலாற்றில் இருந்து இன்று வரைக்கும் நிறைய பெண்கள் முன்னேறி பல துறைகளில் சாதனை பெற்றிருக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கல்வி, மருத்துவம், சட்டம், அரசியல், அறிவியல், விளையாட்டு என்று எல்லா துறைகளிலும் எடுத்துக்கொண்டால் பெண்கள் திறமையானவர்களாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு ஆச்சரியமூட்டும் வகையில் சாதனைகளை படைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் பார்த்தீங்கன்னா பெண்கள் பல சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இன்று இருக்கிற சமுதாயத்தில் அதிகப்படியான சவால்களை சந்தித்து வெற்றியும் பெற்று திரள்கிறார்கள். பெண்களின் பாதுகாப்பு, சம உரிமை, சம வாய்ப்பு போன்றவற்றையெல்லாம் பல இடங்களில் முழுமையாக கிடைப்பதில்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் நமக்கு சம உரிமை கொடுத்துருக்கிறாரு பெண்களுக்கு. கொள்கை தலைவர்களாக 5 தலைவர்களை செலக்ட் பண்ணியிருந்தாலும் அதில் 2 பெண் தலைவர்களை செலக்ட் பண்ணி எங்களுக்கு நம்ம பெண்களாக இருக்கிற நமக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. அதனால் பெண்களை மதிப்பதுன்றது உரிமையாக அவங்களோட உரிமைகளை பாதுகாப்பது, அவர்களுக்கு சம வாய்ப்புகளை வழங்குவது, இது போன்ற பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஒரு பெண் தாய், சகோதரி, மனைவி, மகள் என்று பல வடிவங்களில் நம்முடைய வாழ்க்கையை அழகாக்குறாங்க. அவர்களுடைய அன்பு, தியாகம், பொறுமை மற்றும் தைரியம் இந்த உலகத்தை முன்னேற்றுகிறது. இந்த மகளிர் தினத்தில் நாம் அனைவரும் உறுதியாக எடுத்து சொல்ல வேண்டியது என்னென்னா, பெண்களை முதல்ல மதிக்கணும். சும்மா பெண்களை ஒரு மேடையில் ஏறி அவதூறாக பேசி அவமானப்படுத்தி அவர்கள் வீட்டு பெண்களை நினைவில் வைத்து கொள்ளாமல் அவதூறு பரப்புகின்ற ஒரு ஆண் மகனையும் வீழ்த்த வேண்டும் என்று இந்த சிங்க பெண்களை கேட்டுக்கொள்கிறேன். எனவே பெண்களின் முன்னேறு மிகவும் முக்கியமான ஒரு முன்னேற்றம். பெண்கள் முன்னேறினால் நாடு முன்னேறும். அது என்பது வெறும் பேச்சு அல்ல. நான் ஒரு நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்தவள். நான் ஒரு வழக்கறிஞராக உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றினாலும் எனக்கு மாநில வழக்கறிஞர் பிரிவில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் எனக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்த தலைவர் அவர்களுக்கும் இந்த இடத்தில் நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஹாப்பி உமன்ஸ் டே. இந்த 2026 நம்ம தலைவர் ஜெயிக்கணும். விசில் சின்னத்திற்கு எல்லா சிங்க பெண்களும் ஓட்டு போட்டு நம்முடைய தலைவர் கோட்டையில் அமர வைத்து வெற்றி வாய்ப்பு சூடி வாகை சூடுகின்ற ஒரு நாளாக திகழும் போது எல்லா பெண்களுக்கும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் பெரிய விடியலாக மாறும். விடியல் என்றதெல்லாம் விடியல் கிடையாது. நம்முடைய தலைவர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவியை பெற்று அவர் கோட்டையில் உரையாற்றும் பொழுதுதான் அதுதான் எல்லா சிங்க பெண்களின் வெற்றி என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் அனைத்து மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. அரங்கம் மட்டுமல்ல, மேடை மட்டுமல்ல, நெஞ்சமும் நிறைந்திருக்கிறது. நாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த தருணம் தமிழக வெற்றி கழக சர்வதேச பெண்கள் தினம் 2026. ஏதோ அறிவிப்பு இருக்குன்னு வேற சொல்றாங்க. காத்திருக்கும் கண்களுக்கு இதோ தர்மத்தாயின் தவ புதல்வர் வெற்றி தலைவர் அவர்கள் வருகிறார்.
என் நெஞ்சில் குடியிருக்கும் வந்திருக்கும் சிங்கப்பெண்கள் உங்கள் அனைவருக்கும், மேடையில் இருக்கும் சிங்கப்பெண்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி விமென்ஸ் டே. ஒரு ஊரில் ஒரு பெரிய கோயில் யானை ஒன்று இருந்துச்சான். அது ரொம்ப உஷாரான யானையாம், அதை ஏமாற்றவே முடியாதான். அப்படிப்பட்ட அந்த யானையை அந்த ஊரில் இருந்த ஒரு ஜெகஜால கில்லாடி ஒருத்தர் வந்து ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிட்டாராம். எப்படி ஏமாத்தினார் அப்படின்னா, அந்த தேங்காய் மூடிக்குள்ளே இருந்த அந்த தேங்காய்க்கு பதிலாக சுண்ணாம்பை வச்சு அது ஒரு நெஜ தேங்காய் மாதிரி அதை ரெடி பண்ணி அதை யானைக்கிட்ட நீட்டி இருக்கிறார். யானையும் அந்த தும்பிக்கையை வச்சு அதை வாயில் போட்டு சாப்பிட்ருச்சான். பக்கத்தில் இருந்த ஒரு நண்பர் கேட்டாராம், எப்படிப்பா, அது ரொம்ப உஷாரான ஒரு யானையாச்சே, அது எப்படி ஏமாத்தின? நீ சுண்ணாம்பை கொடுத்துட்டு அது தேங்காய்ன்னு நினச்சி சாப்பிட்ருச்சு, எப்படிப்பா பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாங்க, அதுக்கெலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டாங்க. திருப்பி ரொம்ப நாள் கழித்து அந்த மிஸ்டர் ஜெகஜாலம்ஸும் அந்த ஃப்ரெண்டும் மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த யானை டாபிக் வந்திருக்குது. அப்போ அந்த ஃப்ரெண்டு கேட்டாராம், பாவம் அந்த யானை அது உஷாரான யானை தான், எப்படி ஏமாந்துச்சுன்னு தெரியல, எனக்கு என்னமோ அது வந்து அன்னைக்கு ஒரே ஒரு தடவை தெரியாமல் ஏமாந்துருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொன்னான். உடனே, ஓஹோ, அப்போ உனக்கு என்னோடய டேலண்ட் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படியா, சரி இப்போ பார்க்கலாமா, செகண்ட் டேர்ம் என்ன பண்ணுறான் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த யானைக்கிட்ட போய் ஒரு வாழைப்பழம், அந்த உள்ளே இருக்கிற அந்த பழத்தை எடுத்து வெளியில் போட்டுட்டு உள்ளே ஒரு பஞ்சை வச்சு திருப்பி அதே மாதிரி ஒரு நெஜ வாழைப்பழம் மாதிரி அதை ரெடி பண்ணி தெனாவட்டா அந்த யானைக்கிட்ட நீட்டியிருக்காரு. அந்த யானையும் தும்பிக்கையை அப்படியே பக்கத்தில் கொண்டு வந்து அவனை ஒரு சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டு, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த அடிபட்டு கிடந்து அந்த மிஸ்டர் ஜெகஜாலம்ஸ் கிட்ட அந்த ஃப்ரெண்டு வந்து காதலை சொன்னானா, யானைக்கு கொஞ்சம் மெமரி பவர் ஜாஸ்தி நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த கதையில் அந்த யானை யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாக்காளர்கள். அந்த மிஸ்டர் ஜெகஜாலம்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் மைண்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை ராஜா, அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை. சரி, அது யாரா வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனால் இங்கே இருக்கிறது ஒத்த யானை இல்லை, ரெட்டை யானைகள், ரெட்டை போர் யானைகள், என் சிங்க பெண்கள். உங்களெல்லாம் யாரும் எதையும் சொல்லி ஏமாற்ற முடியாது. இப்போ இந்த விமென்ஸ் டே அன்னைக்கு ஒரு சில உண்மையா முக்கியமான சில வாக்குறுதிகளை படிப்போமா? பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர் நலனில் அவர்களின் பாதுகாப்பில் அக்கறை செலுத்துவதே நம் தமிழக வெற்றிக் கழகத்தின் அடிப்படை நிலைப்பாடுகளில் ஒன்று. இதை நம் கட்சியின் முதல் மாநில மாநாட்டிலேயே அறிவித்தோம். அதன்படி அதற்கென தனித்துறை, அதாவது தனி இலாக்கா ஏற்படுத்தப்படும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டது. முதல் மாநில மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது போலவே பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோருக்கென தனி இலாக்கா உருவாக்கப்படும். அந்த இலாக்கா எனது நேரடி கட்டுப்பாட்டிலும் கண்காணிப்பிலும் இருக்கும்.
சமரசமற்ற பெண்கள் பாதுகாப்பை நோக்கி பயணிக்கும் நம் கனவு நனவாவது உறுதி என்பதை நமது தேர்தல் முதல் வாக்குறுதியாக சொல்வதில் பெருமை கொள்கிறோம். இரண்டாவது, மதிப்புமிகு மகளிர் திட்டம். மக்கள் பணத்தை மக்களுக்கே திருப்பி தருவது எப்படி ஓசி என்று கேலிக்கு உள்ளாகும், எப்படி இலவசம் என்று ஏளனமாக பார்க்கப்படும். இப்படி வரையறுக்க எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த அரசியல் தலைவருக்கும் உரிமை இல்லை என்று தமிழக வெற்றிக் கழகம் ஓங்கி உரைக்கிறது. இந்தியாவில் நம்பர் 1 இல்லாத மாநிலங்களில் கூட பெண்களுக்காக மாதம் வழங்கப்படும் தொகை அதிகமாக உள்ளது. ஆனால் நம்பர் 1 மாநிலம் என்று தனக்குத்தானே தம்பாட்டம் அடித்துக் கொள்ளும் வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசில் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. மக்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படும் தொகையால் அவர்களின் மளிகை சாமான் வாங்குவது போன்ற முக்கிய செலவுகளில் ஒன்றாவது குறைந்தபட்சமாக பூர்த்தியாக வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் யோசித்ததால் நாம் அமைக்கப் போகும் மக்கள் அரசு இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெருமகிழ்வுடன் அறிவிக்கிறோம். இதில் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியர்களாக இருப்பவர்களின் குடும்பங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு. இப்படி செய்வதால் கூடுதலான குடும்பங்கள் பயனடையும் வாய்ப்பு அதிகரிக்கும் என்பதை நம் தாய்மார்கள் அனைவரும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வர் என்பது நமக்கு தெரியும். அடுத்து, அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். நம் வீட்டு பெண்களுக்கு பெரும் சுமையா மாறி நிற்பது சமையல் கேஸ் விலையும் ஒன்று. தேர்தல் நெருங்கும் போது மட்டும் கேஸ் விலை குறைக்கப்படும், தேர்தல் முடிந்ததும் மீண்டும் கேஸ் விலை உயர்த்தப்படும். அந்த விலை உயர்வு நம் காதுகளில் புகை வரும் அளவிற்கும் கண்களில் கண்ணீர் வரும் அளவிற்கும் இருக்கும். தமிழகம் முழுவதும் இருக்கும் பெண்களின் மனதை அறிந்து நம் எண்ணத்தில் தோன்றியதுதான் இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். நம்மை சீராட்டி வளர்த்த நம் தாய்மார்கள் வயிற்றில் பால் வார்க்கும் திட்டமாக இதை அறிவிப்பதில் தமிழக வெற்றிக் கழகம் தலை நிமிர்ந்து பெருமை கொள்கிறது. அடுத்து, அண்ணன் சீர்திட்டம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிகப்பெரிய மகிழ்வை தருவது அந்த குடும்பத்தில் நடக்கும் திருமண கொண்டாட்டம்தான். அதை எந்த வருத்தமும் இன்றி முழு மன நிறைவுடன் கொண்டாட வேண்டும். அதற்காகவே நம் தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம், அதாவது 1 பவுன் தங்கமும் 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். இப்படியான அந்த மகிழ்வை பங்கேற்பதில் தமிழக வெற்றிக் கழகமும் நாமும் பெரும் மகிழ்ச்சி அடைவதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து, காமராஜர் கல்வி உறுதி திட்டம். கல்வி கண் திறந்த கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவரை கொள்கை தலைவர்களில் ஒருவராக ஏற்ற ஒரு இயக்கம்தான் நம்ம தமிழக வெற்றிக் கழகம். நமது கல்வி சார்ந்த கனவுகளில் ஒன்றாக கல்வி இடைநிற்றல் என்பதை இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும்.
அதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ள திட்டம்தான் காமராஜர் கல்வி உறுதி திட்டம். இடைநிற்றலுக்கான காரணங்களில் ஒன்றாக பொருளாதார குறைபாடும் இருக்கிறது. இதை உணர்ந்ததால் தான் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த குழந்தையும் கல்வி இடைநிற்றலுக்கு ஆளாகவே கூடாது என்று எண்ணுகிறோம். அந்த எண்ணத்தின்படி நம் விருப்பத்தை நிறைவேற்ற இடைநிற்றலே இல்லாமல் செய்வதற்காக ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவி 15,000 ரூபாய் பொருளாதார உதவி தொகையாக வழங்கப்படும். அடுத்து தேங்க்யூ. அடுத்து வெற்றி பயணம் திட்டம். கட்டணமில்லா பேருந்து பயணம் என்று அறிவித்துவிட்டு அது பிங்க் பஸ்ஸில் மட்டும்தான் என்று கட்டுப்பாடு விதித்ததால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகள் முதல் வேலைக்கு செல்லும் பெண்கள் உட்பட குறிப்பிட்ட அந்த ஒரு பேருந்துக்காக காத்திருக்கும் அவல நிலை உள்ளது. எனவே அந்த நிலை மாற வேண்டும். மேலும் குடும்பங்களில் ஏற்படும் சூழலால் அவசர மற்றும் அத்தியாவசிய பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலையும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஏற்படும். அது மாதிரியான நேரங்களில் கையில் காசில்லை என்றால் அந்த பயணத்தை கவலையுடன் தவிர்க்க வேண்டிய நிலையும் ஏற்படும். இது போன்ற தர்ம சங்கடமான நிலையை தவிர்ப்பதற்காக அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். இதன் மூலம் தமிழகத்தின் எந்த மூலையில் இருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். மேலும் பேருந்துக்காக காத்து கிடக்க வேண்டிய அவசியமும் ஏற்படாது. அடுத்தது ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமன். பெண்களுக்கு எதிரான குற்றமே இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது நம் மிகப்பெரிய கனவு, நம்மளுடைய விருப்பம். 2 வயது குழந்தைக்கு நேர்ந்த கொடுமை, விமான பணிப்பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை என இந்த கொடுமைகளில் ஈடுபட்டதே திமுக நிர்வாகி ஒருவரும் திமுக கவுன்சிலர் ஒருவரும் தான் என்பது செய்திகள் வழியாக எல்லாரும் அறிந்த ஒன்று. இதையெல்லாம் தடுக்க வேண்டும். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ராணி வேலு நாச்சியார் படை ஏற்படுத்தப்படும். சாதாரண உடையில் இருக்கிற இந்த படையைச் சேர்ந்த பெண்கள் பாடி கேம் உடன் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். இந்த திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 500 குழுக்கள் அமைக்கப்பட்டு பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரித்து விரைவாக நீதி வழங்க அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுகளில் பெண்களுக்கு எதிரான கேஸுகள் எதுவும் இனி நிலுவையில் இல்லாத நிலை ஏற்படும். விசாரணையும் முறையாக நடத்தப்பட்டு தீர்ப்பும் விரைவாக வழங்கப்படும். இதுக்கு தான் மகிழா கோர்ட் இருக்குதே அப்படின்ட்டு சில பேர் கூச்சல் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இது நம்ம பெண்களுக்காக மட்டுமே.
பொது போக்குவரத்து வாகனங்களில் பயணம் செய்யும் பெண்கள் பாதுகாப்பிற்காக ஸ்மார்ட் பேனிக் பட்டன்ஸ் அறிமுகப்படுத்தப்படும். இந்த பட்டன்கள் 24/7 சென்ட்ரலைஸ்டு கமாண்ட் சென்டர் உடன் இணைக்கப்பட்டதாக இருக்கும். அந்த பட்டன்கள் தனியார் ஷேர் ஆட்டோக்கள் உட்பட அனைத்து பொது போக்குவரத்து வாகனங்களிலும் பொருத்தப்படும். இந்த பட்டன்கள் வழியாக 5 நிமிடத்தில் பதிலும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும். சிசிடிவி கேமராக்களும் விளக்குகளும் வெளிச்சமும் இல்லாத இடங்களே இல்லை என்ற வகையில் 0 டார்க் ஸ்பாட்ஸ் உருவாக்கப்படும். பெண்கள் பாதுகாப்பை 24/7 கண்காணிப்பு செய்ய முடியுமா என்ற கேள்விக்கான பதிலாக ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் கமாண்ட் சென்டர்ஸ் அமைத்து சிசிடிவி நெட்வொர்க்குகளை கண்காணிக்கவும் அவசர நிலைகளை அந்த நேரத்திலேயே கண்காணிக்கவும் அதற்கான விரைவான பதிலை உறுதி செய்யவும் அதிநவீன கட்டளை மையங்களை அமைத்து பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அடுத்து, பெண்களுக்கு மிகவும் தேவையான நாட்களில் பொது விநியோகம் நடக்கும் இடங்களான ரேஷன் கடைகள் மற்றும் பள்ளிகள் கல்லூரிகள் மூலம் அனைத்து பெண்களுக்கும் விலையில்லா சானிட்டரி பேட்ஸ் வழங்குவது உறுதி செய்யப்படும். இது ஏன் சொல்றேன்னா, இது இப்போது ஒழுங்கா நடக்கிறது இல்லை, அதனால தான் அது அழுத்தி சொல்றேன். இப்போ முழுமையாக செயல்படுத்தவில்லை என்பது நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்து, சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம். நிலுவையில் உள்ள கடன்களை திருப்பி செலுத்துவதன் மூலமும் பெண்கள் நடத்தும் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் வரை வட்டியில்லா நிதியை வழங்குவதன் மூலமும் சுய உதவி குழுக்களின் உற்பத்தி திறன் மேம்படுத்தப்படும். சுய உதவி குழுக்களில் இருந்து பதிவு செய்யப்பட்ட MSMEகளாக மாறுபவர்களுக்கு ஆண்டுதோறும் 5 லட்சம் வழங்கப்படும். அதாவது 100% மானியமாகவே வழங்கப்படும். அடுத்து, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். உலகத்தில் மனுஷனாக பிறக்கிறதே பெரிய விஷயம். அதுலேயும் நம்ம தாய்நாடான தமிழ்நாட்டில் பிறக்கிறது மிகப்பெரிய வரம். அப்படி நம்ம தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைகளை வரவேற்கும் திட்டம் தான் தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். கூடவே ஒரு பேபி வெல்கம் கிட்டும் வழங்கப்படும். ஊட்டச்சத்து பொருட்கள், பேபி ட்ரெஸ்ஸஸ், தரமான பேபி சோப்ஸ், பேபி ஆயில், பேபி பவுடர், பேபி கொசு வலைகள், பொம்மைகள், நாப்கின்ஸ் அண்ட் டயப்பர்ஸ் இவையெல்லாம் அந்த பேபி வெல்கம் கிட்டில் இருக்கும். இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். இது ரெடி ஆயிட்டு இருக்கு. வரப்போற நாட்களில் அதை நான் சொல்றேன். சரிப்பா, தேங்க்யூ. சரிப்பா, வாக்குறுதிகள்லாம் கொடுக்குற, உறுதிமொழிகள்லாம் கொடுக்குற, இதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஸ்டாலின் சார் செய்ய முடியாததை நீ எப்படி செய்வ அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும். அது சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். இப்போ தான் ரீசெண்டாக அதை பற்றி நான் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம மாநிலத்துக்கான
மொத்த பட்ஜெட் வந்து 4.39 லட்ச கோடிகள். அதில் 30% ஸ்டாலின் சார் டாக்ஸுக்கு போகுது. இது என்னடா புது டாக்ஸ்ன்னு கேட்குறீங்களா? ஆமாம், இந்த பட்ஜெட்லேருந்து ஒதுக்குற நிதியில் 20% ஸ்டாலின் சாருக்கு போகுது. அதில் 10% அவங்க மந்திரிங்களுக்கு போகுது. மொத்தமாக 30% ஆச்சா? கவர்மெண்ட்டுக்கு தான் வரி கொடுப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட்டே ஒருத்தவங்களுக்கு வரி கொடுக்குதுன்னா அதுக்கு பேர் ஸ்டாலின் சார் டாக்ஸ் தானே. இதை விட நாகரிகமாக நீங்கள் அடிக்கிற கொள்ளையும் நீங்கள் அடிக்கிற ஊழலையும் சொல்ல முடியாது. மக்களுக்காக ஒதுக்குற பணத்தை நீங்கள் அப்படியே சைடில் ஒதுக்காம மொத்த பணத்தையும் மக்களுக்கே செலவு பண்ணிட்டா ஒரு சூப்பரான நல்ல அரசாங்கத்தை கொடுக்கலாம்ல. இப்படிலாம் சைடில் ஒதுக்காம கவர்மெண்ட்டில் காசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விடிய காத்தால எல்லார் அக்கௌண்ட்லேயும் 5000 ரூபா போடுறீங்களா? அது எப்படி? $2000 போடுறீங்க, 3000 போடுறீங்க, 4000 போடுறீங்க, இதெல்லாம் எப்படி? ஸோ கவர்மெண்ட்டில் காசு இருக்குது, பற்றாக்குறை தான் காரணம். அந்த பற்றாக்குறைக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஸ்டாலின் சார் டாக்ஸ். இதை முதல்ல இதெல்லாம் ஒழிச்சாலே போதும், எல்லாமே தன்னால் நல்லாவே நடக்கும். அப்புறம் ரீசண்டாக இருக்கிற நிறையா பிரச்சனைகளில் சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டுருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்கள் அதுக்கு போராடி ஹர்ட் ஆகிறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம், சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. சரியா? கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. கவனமாக பத்திரமாக கலைந்து சொல்வோம். நன்றி, நன்றி, வணக்கம். உயிரன வரனா விஜய் எளியவன் குரல்னா
காட்ட வரனா உயிரன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா